என்ன நீ இந்த கர்ணாவே அலற விட்டுட்டு இருக்க? 10 பேர் வந்தாலும் தனியாவே சண்டை போடுவ. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் இப்படி உடஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்க. நான் என் கையால ஒரு கொலைய பண்ணிருக்கேன். என்னால எப்படி சாதாரணமா இருக்க முடியும்னு நினைக்கிற? நடந்தது என்னால ஏத்துக்க முடியல. இந்த பார், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு உட்கார்றத விட எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு நிக்கணும். அந்த கதிரோட பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியல. யார் அதை மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை கொலை பண்ணது யாராச்சும் பார்த்திருப்பாங்களா? அப்படி அப்படி பார்த்திருந்தா ஏன் இப்போ அமைதியா இருக்காங்க? அவங்க போய் போலீஸ்ல காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நாமளே போலீஸ் கிட்ட போயிடலாமா? நடந்ததெல்லாம் சொல்லி சரண்டர் ஆயலான்னு என் மனசுக்குள்ள எக்கச்சக்க கேள்வி ஓடிட்டு இருக்கு. போலீஸ பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. ஏன்னா இதுல சித்ராவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு. சித்ராவா அவன் கடத்திட்டு போல, சித்ராவா தான் அங்க போயிருக்கா. அப்படி இருக்கிறப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கூட என்ன உறவுன்னு 1008 கேள்வி வரும். இல்லன்னா உண்மை என்னன்னு நோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த கதிரு சித்ராவை வீடியோ எடுத்த மேட்டர்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அதுவும் சித்ராவுக்கு கெட்ட பேர் தானே. அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா நம்ம போலீஸ்க்கு போகாம இருக்கிறது தான் நல்லது. ஏய் சித்ரா, என்ன இந்த நேரத்துல? என்னால அங்க நிம்மதியாவே இருக்க முடியல. என்ன பாருங்க, நடந்தது நடந்துருச்சு. இப்ப நம்ம அதுலயே சுத்திக்கிட்டே இருக்காம அதுல இருந்து எப்படி தாண்டி வர்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நமக்கு சித்ராவோட மானமும் நம்ம குடும்பத்தோட கௌரவமும் ரொம்ப முக்கியம். அதனால இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா இருக்கணும். நாமளா இப்ப எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். ஒருவேளை அவன் இன்னும் சாகாம கூட இருக்கலாம்ல, அவனா கூட எந்திரிச்சு எங்கேயாச்சும் போயிருக்கலாம்ல. அப்படி சாகாம இருந்தா ரொம்ப சந்தோஷம்.